காலங்காலமா ஏன் பெண்களை பிள்ளை பெறு இயந்திரமா மட்டுமே காட்டுறியே, உனக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வு இந்த பெண்களுக்கு இல்லையான்ற துணிவான கேள்வி இந்த மண்ணில் விதைத்தவர் தந்தை பெரியார். இப்போ பெண்கள் பிள்ளை பெற்றுக்கலன்னா இந்த உலகத்துல எப்படி அடுத்த தலைமுறை உருவாகும்? ஒவ்வொருவருடைய பெண்களுடைய பெயருக்கு பின்னால் அவர்களுடைய அடையாளங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் தந்தை பெரியார் பெண்களை காண விரும்பிய அந்த பார்வை. இந்த வாடகை தாய்முறைன்றதே ஒரு அறிவியல் தானே. அப்போ நீங்க அதை எதிர்க்கிறீங்களே, ஹிரோஷிமா நாகசாகி மேல குண்டு போட்டாங்களே, அதுவும் அறிவியல் தான். அப்ப அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, ஏன் பெற்றால் தான் பிள்ளையா? குழந்தை பெற்றுக்காதவர்களை யாரும் தாயா இருக்க முடியாதா அப்படின்ற கேள்வியை கேட்கின்றார். குழந்தை பெற்றுக்கக்கூடிய வலிமை இருந்தும் திடகாத்திரமாக இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும் நான் அதை பெற்றுக்க மாட்டேன், இன்னொருத்தரை வச்சுதான் நான் பெற்றுப்பேன்னு சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய ஒரு சுரண்டல். பணம் இல்லை என்று தெரிந்த பின்பும் அந்த ஏழைகளை கொண்டு ஏகத்தாய் பட்டம் வேற கொடுத்து அங்க நீ குழந்தை பெற்றுக்கணுமா? 10 மாசத்துல அந்த குழந்தைய பெற்று அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு கூட அந்த தாய் பார்க்கவே இல்லை. இது கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. கலாச்சாரத்தை போற்றக்கூடிய காவலர்களை இதை படிச்சாங்கன்னா எப்ப என்னென்ன சாபம் விடணுமோ எல்லா சாபமும் விடுவாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நூலினுடைய ஆசிரியர் பெண் எனும் பிள்ளை பெறும் கருவி, வாடகை தாய்முறை மீதான கேள்விகள் அப்படின்ற இந்த நூலின் ஆசிரியர் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டாரு. அப்போது நம்முடைய சார்பாக அவருக்கு முதல்ல நன்றியை சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு தலைப்பை வைக்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். நிச்சயமாக பெண் எனும் பிள்ளை பெறும் கருவி இப்படி கேள்வி வச்சா உடனே கலாச்சார காவலர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க? அப்போது பெண்கள்லாம் பிள்ளை பெற்றுக்க கூடாதுன்னு சொல்கிறீங்களா? பெண்கள் பிள்ளை பெற்றுக்கலன்னா இந்த உலகத்தில் எப்படி அடுத்த தலைமுறை உருவாகும்? இந்த ஈவேரா எல்லாத்தையுமே இப்படிதான் சொல்லி வச்சிருக்காரு அப்படின்றத எடுத்து வைப்பாங்க. ஆனா இங்க சொல்ல வருவது என்ன? நீ காலங்காலமா ஏன் பெண்களை பிள்ளை பெறு இயந்திரமா மட்டுமே காட்டுறியே, உனக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வு இந்த பெண்களுக்கு இல்லையான்ற துணிவான கேள்வி இந்த மண்ணில் விதைத்தவர் தந்தை பெரியார். அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த பெரியாரினுடைய பார்வை, மார்க்சின் பார்வை அப்படின்ற அடிப்படையில தோழர் இதுல நிறைய தலைப்புகளை கொடுத்து வச்சிருக்காரு. அப்போ இந்த விதத்தில் இந்த நூலை வெளியிடுவதற்கு வருவதற்கு காரணமாக இருந்த அத்தனை தோழருக்கும் நன்றி. விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நன்றி சொன்னதை போல அவருக்கு இணையாக துணையாக இருந்து இந்த நூல் வெளிவருவதற்கு ஒரு காரணமாக இருந்த வழக்கறிஞர் சகோதரி காயத்ரி அவருடைய இணையருக்கும் என்னுடைய நன்றியை இங்கே சொல்லிக்கலாம். இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனைவருமே பெண்கள். நம்முடைய தோழர் ஷர்மிளா அவர்கள் மருத்துவர், அன்பிற்குரிய அக்கா அருள்மொழி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், அதே போல நம்முடைய தங்கை தேன்மொழி அவர்கள் ஒரு தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்தவர்கள். இப்படி ஒவ்வொருவருடைய பெண்களுடைய பெயருக்கு பின்னால் அவர்களுடைய அடையாளங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் தந்தை பெரியார் பெண்களை காண விரும்பிய அந்த பார்வை. இங்க தோழர் ஒவ்வொரு தலைப்புமே நல்லா வச்சிருக்காரு. அதுல வாடகை தாய் பெரியாரின் அறிவியல் பார்வை அப்படின்னு சொல்ற இடத்துல பெரியார் எல்லாத்தையுமே அறிவியல் பார்வையை பார்க்க சொன்னாரு, பகுத்தறிவோட கேள்வி கேளுன்னு சொன்னாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த வாடகை தாய்முறைன்றதே ஒரு அறிவியல் தானே. அப்போ நீங்க அதை எதிர்க்கிறீங்களே, இது பெரியாருடைய கருத்தியலுக்கு எதிரானதானே அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, உண்மைதான் பெரியாரை போல ஒரு அறிவியலை நேசித்த தலைவர்கள் மிக மிக குறைவு. ஆனால் தமிழ்நாட்டில் அது தந்தை பெரியார் தான். நம்முடைய கிண்டி இன்ஸ்டியூட்ல IPN 1620 அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் வருது. அப்ப அந்த கம்ப்யூட்டரை நேரடியா பார்க்கணுன்றதுக்காக 86 வயதுல இருக்கக்கூடிய பெரியார் நடந்து போக முடியல, அவரை ஒருத்தர் வச்சுட்டு தள்ளிட்டு மேடைக்கு அந்த இடத்துல போய் கம்ப்யூட்டர் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போயிருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வரலாறு. நம்ம கோயில் எப்படி இருக்குது, புடவை எப்படி இருக்குது, இப்படிதான் நம்ம பார்க்க போயிருக்கோம். சுற்றுலா தலங்கள் எப்படி இருக்குன்னு அப்ப மேல போய் பார்த்துட்டு இது எப்படி தமிழ்ல மாற்றம் செய்யப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கான பதிலெல்லாம் அவர் அங்க பெற்றுக்கொள்கிறார். பிறகு தன் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கிட்ட கேட்கிறார், இந்த கம்ப்யூட்டருக்கு தமிழ்ல என்ன பேருன்னு கேட்கிறார்.
அவர் ஏதோ ஒரு பேர் சொல்றாரு. உனக்கு கம்ப்யூட்டரே தெரியாது, எனக்கு தமிழ்ல வேற உனக்கு பெரிய பேர் தெரியுமான்னு சொல்லிட்டு, அப்படி இந்த கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான அறிவியல் சாதனங்களாக இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அது மனித இனத்திற்கு எப்படி தேவைப்படுகிறது என்கின்ற அறிவியல் மனப்பான்மையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரான பெரியார் எப்படி இந்த வாடகத்தாய்க்கு எதிரானவரா இருக்கிறாரு அறிவியல் ரீதியான அப்படின்னு கேள்வி வைக்கும் பொழுது அதை ரொம்ப அழகா சொல்றாரு. சரிங்க, அறிவியல் தாங்க. ஹிரோஷிமா நாகசாகி மேல குண்டு போட்டாங்களே, அதுவும் அறிவியல் தான். அப்ப அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, இது எப்படி பெரியார் பார்வையா இருக்க முடியும்? அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி. ஏன்னா அறிவியல் மனிதனுக்கு எதிராக, மனித குலத்துக்கு எதிராக செயல்படுகிறது என்று சொன்னால் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் தந்தை பெரியாரின் தொண்டர்களும் பெரியாரும் அப்படின்றத அந்த கருத்தை ரொம்ப அழகா இங்க வச்சிருக்காரு. அதே போல ஆண் பெண் சேர்க்கை இல்லாமலே குழந்தை பெற்றுக்கலாம் இன்ஜெக்ஷன் மூலமா. இது எப்படி? இது ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இனி வரும் உலகத்துல அவரால் எப்படி இதை யோசிச்சு இதை பேச முடியுது அப்படின்ற அந்த கேள்வி வச்சா, பெரியாருடைய அந்த அறிவு கூர்மை இன்னைக்குமே இந்த தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அது தேவைப்படுகிறது. அதே போல இந்த கட்டுரைக்குள்ள தோழர் விஜயபாஸ்கர் சொல்றாரு, ஏன் பெற்றால் தான் பிள்ளையா, குழந்தை பெற்றுக்காதவர்களை யாரும் தாயா இருக்க முடியாதா அப்படின்ற கேள்வியை கேட்கின்றார். ஆமா, குழந்தையே பெற்றுக்கொள்ளாத அன்னை தெரேசாவை நாம் இன்றைக்கும் அன்னை தானே சொல்றோம். ஏன் அவ்வளோ? ஏன் குழந்தை பெற்றுக்காத ஐயா பெரியாரையே நாம் தந்தை பெரியார் தானே சொல்றோம். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது நீ இன்னொரு மனிதனை வருத்தி உன் தேவைக்காக, ஏன் நீ உன்னுடைய கருவில இருந்து ஒரு குழந்தை வரணுமா? இன்னொரு குழந்தைய தத்தெடுத்துட்டு போ, வளர்த்துட்டு போ. அதை விட்டுட்டு ஒரு விதத்துல கமர்ஷியல், இதை 2 விதமாவே பார்க்கலாம். கமர்ஷியல் ரீதியா இந்த சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய வாடகத்தாய், குழந்தை பெற்றுக்கக்கூடிய வலிமை இருந்தும் திடகாத்திரமாக இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும் நான் அதை பெற்றுக்க மாட்டேன், இன்னொருத்தரை வச்சுதான் நான் பெற்றுப்பேன்னு சொல்லக்கூடியது எவ்வளோ பெரிய ஒரு சுரண்டல். இது மார்க்சிய பார்வை. அப்போ இங்க முதலாளி வெர்சஸ் தொழிலாளி வந்துட்டாங்களா. அதே உன்னால அந்த குழந்தைய பெற்றுக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்குல்ல, அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக போய் இன்னொருத்தரை வருத்தி, அதுவும் குறிப்பாக பணம் இல்லை என்று தெரிந்த பின்பும் அந்த ஏழைகளை கொண்டு தியாகத்தாய் பட்டம் வேற கொடுத்து அங்க நீ குழந்தை பெற்றுக்கணுமா? இப்ப நீயா நான் நிகழ்ச்சியில ஒரு பெரிய டிபேட்டா போச்சு, அதுல அவரும் போய் பேசினாரு. அதுல எங்க ஊரை சேர்ந்த வியாசர்படி பகுதியை சேர்ந்த ஒரு அம்மா தான் பேசினாங்க. 3 லட்சத்துக்கு கிட்னியை விற்றோம், 5 லட்சத்துக்கு இப்ப என்ன பண்றோம், வாடகை தாயா இருக்கும். காரணம் என்ன? எனக்கு 5 குழந்தைங்க இருக்காங்க, என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றணும் அப்படின்ற இடத்துக்கு வரும்பொழுது வேற வழி இல்லாம போனேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு. ஏமா அப்படின்னு கேட்டா, என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழும் பொழுது அப்பதான் அந்த அம்மா யோசிச்சு, நமக்கு ஒரு பொண்ணு இருந்தாலும் இப்படிதானே பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுல கருணையும் உண்டு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, 10 மாசத்துல அந்த குழந்தைய பெற்று அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு கூட அந்த தாய் பார்க்கவே இல்லை. இது கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அப்போ பணம் என்பது இவர்களுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை, அடிப்படை பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, நான் 1 மாசம் ஆச்சு மீண்டு வரத்துக்கு, எனக்கு 5 குழந்தைகள் இருந்தாலும் என் வயிற்றுல தங்கின அந்த குழந்தைய பார்க்க முடியலையேன்ற வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பெரிய ஆப்ரேஷன் சொல்றாங்க. என்னன்னா அந்த சர்ஜரி நார்மல் டெலிவரி இல்லாத சிசேரியன் பண்ணி தான் அந்த குழந்தைய எடுக்குதுன்றது. முதுகுல இன்ஜெக்ஷன் போட்டு தானே அந்த குழந்தைய எடுப்பாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாத அந்த குழந்தைக்கு ஃபீடிங் பண்றாங்களே, பால் கொடுக்கக்கூடியது, எப்பெல்லாம் பால் கட்டுன்றதே சொல்ல முடியாது. இதெல்லாம் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ இதெல்லாம் அந்த தாய், வாடகை தாய்ன்றவங்க அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? உன்னுடைய தனி மனித சந்தோஷத்திற்காக இன்னொருவரை வருத்துவது எப்படி நியாயமாக இருக்க முடியும், மனிதநேயமாக இருக்க முடியுன்றதுதான் இந்த புத்தகம் அடிப்படையில பேசக்கூடிய ஒரு மைய கருத்தா இருக்கு. இதை நம்ம நிச்சயமா எல்லா இடங்களிலும் பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆனா ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய பெண்கள்
இந்த கருத்தெல்லாம் படிச்சாங்கன்னா, அல்லது கலாச்சாரத்தை போற்றக்கூடிய காவலர்கள்லாம் இதை படிச்சாங்கன்னா, எப்பா என்னென்ன சாபம் விடணுமோ எல்லா சாபமும் விடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் இது தவறு. பணம் என்கின்ற ஒரே காரணத்தை வைத்து நீங்கள் அதை சுரண்டக்கூடாது என்பதுதான் இந்த நூலினுடைய ஒரு அடையாளமா இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு தலைப்புகளுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. பிரச்சனையை அறிவியலிடம் ஒப்படைப்போம், சந்தையிடம் அல்ல அப்படின்ற இந்த தலைப்பு ரொம்ப சிறப்பு. கமர்ஷியல் ஆக்காதீங்க எல்லாவற்றையும். இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் கிட்னி எல்லாம் விற்றோம், பணம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு உடல் உறுப்பு தானம் முன் வந்து எல்லாருமே செய்யறாங்க. அப்படி வரும் பொழுது இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களே யாரெல்லாம் உடல் உறுப்பு தானம் செய்கிறார்களோ அவர்களுடைய வீட்டுக்கே கலெக்டர்கள் அமைத்து அனுப்பி அவர்களுக்கான மரியாதையை கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தினுடைய அடிப்படையில் கூட பெரியார் ஐயான்னு சொல்லலாம். ஏன்னா திராவிடர் கழகத்தின் சார்ந்து எங்களுடைய ஆசிரியர் ஐயா சொல்வார், இந்த மாதிரி உடல் உறுப்பு தானங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி, இறந்த பிறகும் பிறரை வாழ வைப்பதற்கு அது உதவும் அப்படின்ற அடிப்படையில நம்மால் முடிந்தவற்றை இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும். ஒரே கருத்தை சொல்லி முடிக்கிற, பெரியார் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் பொதுநலம் சுயநலம் தொண்டு இதெல்லாம் பேசுறீங்களே, பொதுநலனா என்ன சுயநலனா என்னன்னு கேட்டார். அப்போ பெரியார் ஐயா சொல்றாரு, மழை பெய்யுதே இது பொதுநலம், அதுல கொடை பிடிக்கிற பத்தியா இதுதான் சுயநலம்னு சொன்னாரு. இந்த மனித சமூகத்திற்கு நம்மால் முடிந்த தொண்டை நாம் செய்வோம். பிறரை ஏய்த்து பிறரை சுரண்டி அவர்களை அழ வைத்து நாம் வாழக்கூடாது என்பதான் அதனுடைய அடிப்படை. அந்த விதத்துல தோழர் பாஸ்கர் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் இந்த ஆழமான கருத்துக்களை சொல்கிறது. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு, எனக்கு பின்னால் வரக்கூடிய தோழர்கள் மிக ஆழமாக அழுத்தமாக இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைப்பார்கள் என்று கூறி, அனைவருக்கும் பார்வையாளர்களுக்கும் மற்றும் நம்முடைய தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.